போன வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி இந்த மாதிரி வந்து ஏஐ பேஸ் பண்ணி நிறைய வெப்சைட் கண்டுபிடிக்கிறது, ஆப் கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய வந்துட்டே இருந்தது. இந்த வருஷம் அதோட கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மொபைல் வந்து சாம்சங்ல இருந்து S24 சீரீஸ்ல கொண்டு வர போறோம், கேலக்ஸி ஏஐ அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டா நானும் போய் அவங்க லான்ச் ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது 12 மணி 2 மணி வரைக்கும் பார்த்தேன். ஒன்றும் பெருசா இல்லை, இதெல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் மொபைல் கைக்கு வந்தோடனே யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலாவே நிறைய இடத்துல ஒர்த்தா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்தது. அதுலயும் ஒரு ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நிறைய பேர் வந்து நெட்ல காமிச்சிட்டு இருந்தது, அந்த ஒரு ஸ்டெப்போட நிறுத்திட்டாங்க. பட் நான் ரிப்பீட்டடா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன் இதை எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் யாராவது ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க ஹைலைட்டாக சொல்லக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறீங்க, அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது, அதை ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா நார்மலாக கிராப் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு எந்த அளவுக்கு ஆகணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவே கிராப் ஆகாமல் இந்த சைடில் பிளாக்காக இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பிளேஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது தான் இவங்க ஹைலைட்டாக சொன்னது. நானுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இதுக்கு மேலே எதுவும் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரேட் கொடுத்துட்டா வந்துடுது. அகைன் டன் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி ரீஜென்ரேட் கொடுத்துட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுக்கணும். அப்புறம் முடிஞ்சவொடனே டன் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் ரிப்பீட்டாக வந்துட்டு ஒரு 10-20 தாட்டி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ ஆட்டோமேட்டிக்காக என்னோட உடம்பையே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிருச்சு. என்னோட ட்ரெஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, என்னோட கை வந்து நான் ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வச்ச மாதிரி இதுவே வந்து ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஜென்ரேட் பண்ணுதான்றது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நார்மலாக வந்து எட்ஜஸ் மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஹோல் பாடியவே அது ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றத யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த மாதிரி பாக்கெட் இருக்குது, அது வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் யாராவது நின்றுட்டு இருக்காங்க, அவங்க தேவையில்லை எரேஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே எரேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இடத்துல இருக்கவங்கள மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கள கொஞ்சம் பெருசாக்கியும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் வருது. ஒரு வீடியோ எடுக்கும் போதே நம்ம ஸ்லோ மோஷனில் எடுக்காமல் அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நார்மல் வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்லோ மோஷனில் கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரியான ஸ்லோ மோஷனில் காட்டுது. ஜஸ்ட் இதை நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோ மோஷனில் பார்க்குறனால என்ன யூஸ் அப்படின்னு தான் நானுமே நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எடிட்ல போனோம் அப்படின்னாலுமே ஸ்லோ மோஷனுக்கான செப்பரேட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ மோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களால் அது ஸ்லோ மோஷனில் வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் இருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, பேக் நல்லா இருக்கு, அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பாட்டமில் இருக்க ஹோம் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஆன்லைனில் என்ன அவைலபிள் இருக்கு. சப்போஸ் ஒரு லிங்கோ டெக்ஸ்டோ இருக்கு, யூடியூப்லாம் வந்து காப்பி பண்ண முடியாது, அந்த மாதிரியான டைமில் கூட இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணுங்க அப்படின்னா போதும். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னாலுமே டேரெக்டாக பண்ணிக்க முடியும். இது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் ஷார்ட்கட்டாகவும் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பல இடத்துல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு கால் வருது, அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, அது என்னன்னே புரியல, இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஜஸ்ட் இந்த கால் அசிஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே அவங்க என்ன ஹிந்தியில் பேசுகிறாங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இங்கிலீஷில் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அதுவே வாய்ஸ்லேயே வந்து சொல்லிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க, அது ஹிந்தியில் இருக்குது அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயோ இல்லை உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வேணும், ஜெர்மனியில் வேணும்னாலுமே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சாம்சங் நோட்லேயோ இல்லை வெப் ப்ரௌசர்லேயோ கூட நீங்கள் எந்த இடத்துல வேணா டக்குன்னு வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் கீபோர்ட்லயே இங்கிலீஷ்ல டைப் பண்ணா அப்படியே ஹிந்தியில போற மாதிரியும் கூட நம்மளால வந்துட்டு மல்டி லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. பட் இதுல தமிழ் இல்லை அப்படின்றது ரொம்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கிற ஃபீல் இருந்தது. அது இருந்தா தானப்பா எங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பல இடங்கள்ல இன்னைக்கு ஹிந்தியில மெசேஜ் வருது அப்படின்னும் போது டக்குன்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறதுக்கோ இல்லை கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கோ இந்த டிரான்ஸ்லேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்பிரிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதை எனேபிள் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஃபாரினுக்குலாம் போறோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பேசுகிறத அப்படியே ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா அதை நார்மலாக வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்டு வந்து பண்ணி வச்சுப்போம். அந்த ஆடியோ ரெக்கார்டை அப்படியே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3ன்னு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேர் கொடுத்து அதில் யாரெல்லாம் என்னென்ன
பேசினாங்க அப்படின்றதையும் செப்பரேட்டாக வந்து பிரித்து கொடுக்கறது நல்ல ஹைலைட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏஐ ஃபீச்சர் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு லார்ஜான பேராகிராஃபில் ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது, அது வந்து வெப் ப்ரௌசர்லேயே இல்லை நோட்லேயே இருந்தாலும் கூட ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சம்மரின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சின்னதாக அழகாக அதில் என்ன இருக்குது அப்படின்றத சம்மரி வந்து பண்ணி கொடுத்துருது. இது நார்மலாக நம்ம சாட் ஜிபிடியில் போய் இதை பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இன்பில்டாகவே இது வருது அப்படின்றது நமக்கு ஹைலைட் தான். நார்மலாக எழுதியிருக்கிறத டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இந்த புல்லட் பாயிண்ட்லாம் போட்டு எழுதுகிற மாதிரி பண்ணோம் அப்படின்னாலுமே, ஜஸ்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வேணுமா, இல்லை மேலே இருக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து ஹைலைட்டாக வேணுமன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வேணுன்றதை சூஸ் பண்ணால் ப்ரெசன்டேஷன் பெட்டராக இருக்குது. ஓவராலாக இந்த ஏஐ ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் க்ளவுட் பேஸ் பண்ணி மட்டும் ஒர்க் ஆகாமல் நம்மளோட டிவைஸ் பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல ஹைலைட் தான். நெக்ஸ்ட் ஒர்த்துப்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் இந்த ஒரு ஏஐ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு மெசேஜ், ஒரு லார்ஜான மெசேஜை டைப் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டுக்குன்னா ஒரு மாதிரி, ப்ரொஃபஷனலாக ஒரு மாதிரி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அனுப்பிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மெசேஜாக டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோம்னாலே ப்ரொஃபஷனலாக வேணும்னா அது மாதிரி, கேஷுவலாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்லேயோ இன்ஸ்டாலாம் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியல் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேஷ்டேக்கோட வர மாதிரி, இல்லை பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னாலுமே கேட்டுக்கலாம். எமோஜிஸ் கண்டிப்பாக ஆட் ஆகி வரணும் அப்படின்னாலுமே வருது. ஜஸ்ட் இன்செர்ட்னு கொடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. இது என்னப்பா இது சாட் ஜிபிடிலே வந்துருமே அப்படின்னா இன்பில்டாக வந்திருக்கு. அதை விட எனக்கு ஷாக்கிங்காக கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிவி பையிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு இதே ஐக்கானை கிளிக் பண்ணேன். அதில் ரைட்டிங் ஸ்டைல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷனலில் போய் பார்த்தா அதுவே டோட்டலாக ஒரு ஸ்கிரிப்டையே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தது. எனக்கு ரியலாகவே ஷாக்கிங். இதை நான் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடிலேயோ இல்லை பாட்லேயோ தான் பண்ணுவேன். அது டேரெக்டாக இன்பில்ட் ஃபோன்லேயே வந்தது. இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது தான். தனி ஒரு ஐக்கானை போட்டு கொடுத்துச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப்லேயே உங்களுக்கு ஏஐ டிடெக்ட் பண்ணி சில சஜஷன் வந்து கொடுக்குது. எரேஸ், ரிஃப்ளெக்ஷன், பேக்ரவுண்ட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ரீமாஸ்டர், டோட்டலாக இமேஜ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த கிரியேட்டிவ் அப்படின்றதுல மட்டும் ஜென்ரேட்டிவ் போனீங்க அப்படின்னாலே இதில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இந்த போல்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷனை வந்து நீங்களே கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஒன்ஸ் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வேர்டிங்ஸு அந்த கலர் பேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வால்பேப்பர் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு யூனிக்கான வால்பேப்பர், யாருமே இதை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வச்சிருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு வால்பேப்பர் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது உள்ள போனீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறது மூலியமாக ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை வால்பேப்பராக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. இந்த எஸ்பென் பேஸ் பண்ணி சின்ன ஒரு அப்கிரேடு. இந்த எஸ்பென் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த எழுத்து எப்படி போகும்னா இந்த மாதிரி ஒரு கோணலாக போயிட்டு இருக்கும். அது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எழுதும் போதுமே ஃபீல் பண்ணியிருக்கேன், இதை நேராக்க முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணால் அதுவே வந்து ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுருது. பார்க்கவும் நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அப்படி இதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஒழுங்காக எழுதியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியுது. ஓவராலாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னொரு சில விஷயம் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். S24 Ultraல இன்னும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பெருசாக சேஞ்சஸ் இல்லாத மாதிரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். Galaxy S24 Ultra அப்படின்றத ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அதோட இமேஜ் ரொம்ப குட்டியாகவே போட்டிருக்காங்க. பிளாக் கலர் பாக்ஸ்லேயே வந்திருக்கு. பேக் சைடில் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கலர் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன, ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி பீல் பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணால் பாட்டமில் இருக்க சீலை ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு பாருங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா 100% எல்லா இடத்துலையுமே நாங்கள் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிட்டு இதை சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸோட பேக் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபோனெல்லாம் எடுத்து தேடிட்டு இருக்க, எப்படியும் அடாப்டர்லாம் கிடைக்காது அப்படின்றவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்குமே நல்லா கேட்குது. S24 Ultraக்கான கேஸுமே தனியாக வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. அதையுமே கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணிட்டு மொபைலோட போட்டு பார்க்கும்போது இந்த எட்ஜஸ்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி கீழே விழுந்தாலும் ஒன்றாகாத அளவுக்கு நல்ல ஒரு ரக்கடான கேஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்லாம் எந்த ஒரு சேஞ்சும் இருக்கிற ஃபீல் இல்லை.
லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவும் இருக்குது, சின்ன குறையா இருக்கிறதாவும் எனக்கு தோணுது. சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அலுமினியம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா டைட்டீனியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக எனக்கு தோணுது, கொரில்லா கிளாஸ் ஆர்மர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விக்டஸ் 2 கொடுத்துருந்தாங்க, அதை விட ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும், 50% வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதனால் நம்ம பாக்கெட்ல எல்லாம் போடும்போது சாவி காயின்லாம் ஸ்கிராச் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கூட ரெடியூஸ் பண்ணணும் நம்பலாம். ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனை வந்து 75% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணதா சொன்னாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய 23 அல்ட்ராவோட டிஸ்பிளேவை இதையும் பக்கத்தில் வச்சுட்டு பேக் சைட் ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 24 அல்ட்ரா பெட்டராகவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. குறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபிளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக மாற்றிருக்காங்க. பேக் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு லைட் கர்வாக இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுள் கிடைச்சது. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ரொம்ப சின்ன கர்வாக இருக்கனால கம்ஃபர்ட் வந்து லைட்டாக குறையிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஓகே தான். அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கலாம். பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் டிஸ்பிளேவாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபில்லட் பண்ண மாதிரி இருக்கும் S23 அல்ட்ராலாம். இதில் எக்ஸாக்டாக ஸ்கொயராக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கொயர் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கர்வ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கு. பட் அது டிஸ்பிளேக்கு எந்த இடத்துல டச் ஆகாமல் டிஸ்பிளே தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டிஸ்பிளேவை குறைச்சது கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அதே சமயம் பெசல்ஸ் அப்படின்னு வரும்போது லாஸ்ட் டைமே மினிமம் பெசல்ஸாக தான் இருந்தது, அதை இன்னுமே ரெடியூஸ் பண்ணிட்டு சுத்தமாக பெசல்ஸே இல்லாமல் லைட்டாக சின்ன பார்டர் தான் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க 4 சைடுமே. அது ஃபோனோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஃபீல் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு லுக் வைஸ் சேமாக தான் இருக்கு, கேமரா பம்ப் எல்லாமே பார்க்க சேமாக தான் இருக்கு. திக்னஸ் வந்து 8.6 mm, வெயிட் வந்து 232 கிராம் வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய சேஞ்சஸ்லாம் வெயிட் அண்ட் திக்னஸ்ல வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டீனியம் கிரே தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. இதுலயே பிளாக், வயலட், எல்லோ, ப்ளூ, கிரீன் அப்படின்னு நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்கு. எப்பயும் போல மிஸ் பண்ணாம S24 அல்ட்ரா, S24 பிளஸ், S24 எல்லாத்துலயுமே IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லை. குறிப்பா சொல்லணும்னா போட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுக்கும்போது மறந்து S24ல எடுக்கிறதுக்கு S23 அல்ட்ரால எடுத்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. டிசைன் ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதுலயும் கொரில்லா கிளாஸ் இந்த ஆர்மர் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷனை குறைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஃபீல் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கு. அதுலயும் இந்த டைட்டேனியம் யூஸ் பண்ணதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் மொபைலை கொண்டு போகுது. இந்த இடத்துல டிஸ்பிளேவும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் மாதிரியா தான் 6.8 inch Quad HD Plus டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றனால 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகும். பீக் பிரைட்னஸ் லாஸ்ட் டைமை விட இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2600 நெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் குறிப்பா டைரக்ட் சன்லைட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷனையும் ரெடியூஸ் பண்ணனால சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு நார்மலா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. பெரிய லெவல்ல டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல. பிரைட்னஸ் லெவலும் ரொம்ப நல்லா இருக்கு. விஷன் பூஸ்டர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கனால சோ கலர் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், டிஸ்பிளேயோட ஓவரால் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பெட்டராவே இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது பெசல்ஸ்லாம் கம்மியா ஒரு ஃபுல் வியூவா பக்காவா கேம் பிளே பண்றதுக்கும் சரி, நார்மல் யூஸ்க்கும் செம பிரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே தான் ரொம்ப பிடிக்குமா, இல்ல ப்ரோ ஃபிளாட்டா இருக்கிறதே எனக்கு போதும், அதுதான் பெசல்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இந்த சிம் ட்ரேவுக்கும் ஸ்பீக்கரையும் வந்து இடம் மாற்றி வச்சிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அட் எஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி தான் இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பலதாட்டி பார்த்தது தான். ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஹோல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்லாட் டைப்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல அதுவும் டால்பி அட்மோஸோட எனேபிள் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் USB 3.2 Gen 1 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான். 2 சிம் கார்டு அதுவும் 5G சிம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்ல 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்து ஒன்னு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், இன்னொரு எக்ஸ்ட்ரா மைக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சைடு எந்த ஒரு சேஞ்சும் பெருசா பண்ணல. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 15 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. OS அப்படின்னு வரும்போது One UI 6.1 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஜனவரி மாசத்து வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இவங்க ஹைலைட்டா சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2030-31 வரைக்குமே நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்றாங்க. லாங் டேர்ம் போன் யூஸ் பண்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம்
சமயம் செகண்ட்ஸ்ல யாராவது மொபைல் வாங்குறாங்க அப்படின்னாலுமே இந்த போனை நம்பி வாங்குவாங்க, அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்ட்டு. அந்த வகையில இது எனக்கு ஹைலைட்டா தோணுது. OS பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான OS அப்படின்னா கண்டிப்பா நான் One UI தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல இப்ப புதுசா பாத்தீங்க அப்படின்னா Galaxy A அப்படின்னு ஒரு புது விஷயத்தை உள்ள கொண்டு வைக்கும் போது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து சாம்சங் மட்டும் இல்லாம கூகுளோட ஜெமினியும் இதுல சேர்ந்து தான் வருது. ஏன்னா கூகுளோட பல ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே மாடிஃபை பண்ணி வர்ற ஃபீல் எனக்கு நல்லாவே கிடைக்குது. எப்படி வந்தா என்ன, யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அதுதான் முக்கியம். அதை இன்பில்டா மொபைல்லே கொண்டு வந்தது தான் பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் கூட. ஸோ ஓவராலா போனை பத்தி பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா S23 Ultra மாதிரியே தான் இருக்கு. பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா Galaxy A எல்லாம் இருக்கே ப்ரோ அப்படின்னீங்கன்னா அது கூடிய சீக்கிரம் அப்டேட் பாத்தீங்கன்னா S23 Ultraக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னா S23 Ultraவும் வாங்கலாம். ஆல்ரெடி S23 Ultra வச்சிருக்கீங்க அப்படின்னா பெருசா அப்கிரேட் பண்ணுன்ற தேவையில்லை. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இது ஒரு அப்கிரேடா டவுன் கிரேடான்றது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதை கிளியரா இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 200 மெகா பிக்சலோட வருது. நெக்ஸ்ட் ஒரு 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு 10 மெகா பிக்சலுக்கு 3x ஆப்டிகல் ஜூம் பண்றது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 10x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்றதுக்கான லென்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த தாட்டி பாத்தீங்கன்னா அதை 5x குறைச்சிருக்காங்க. ஆனாலும் கேமராவோட மெகா பிக்சலை 50 மெகா பிக்சலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10x அளவு கூட ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. S23 Ultraவோட கம்பேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது வந்து நார்மலாக 5x ஜூமில் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி 10x ஜூமில் எடுக்கும்போது S23 Ultraவில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே குவாலிட்டி தான் எனக்கு இதில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. S23 Ultraவில் பண்ணுற மாதிரியே இதுலையுமே 100x டிஜிட்டல் ஜூமே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 50 மெகா பிக்சல் யூஸ் பண்ணது ரீசென்ட் டேஸில் இன்சென்சார் ஜூம் அப்படின்றது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை இங்கே யூட்டிலைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் என்னால் இந்த அளவு தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் மாதிரியே தான் இந்த டைமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி 5xக்கு பதிலாக இந்த 10x பழைய மாதிரியே கொடுத்துருக்கலாமேன்னு நினைச்சேன். பட் ஃபோட்டோ அவுட்புட் பார்க்கும்போது அது பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. 10xமே நம்ம ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக அந்த ஃபோட்டோ பேஸ் பண்ணி AI ஃபீச்சர் இன்னும் நிறையா கொடுத்தாங்க அப்படின்னாலுமே நம்ம யூசருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் Qualcomm-ஓட Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் பெட்டரா இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் 12 GB RAM வேரியன்ட் ஓவராலாவே அது ஒரு வேரியன்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கேம் பிளே எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எந்த இடத்துல லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. இதுல ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரிவ்யூ வீடியோ அப்போ கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இல்ல எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓவரால் அந்த போன் எந்த அளவுக்கு இருந்தது இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கூட இல்லை. ஏன்னா அதை விட ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலை 2 நாள் யூஸ் பண்ணேன். நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக ஓவராலாக பார்க்கும்போது இந்த Galaxy A அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே யூசருக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. இன்னும் நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அப்டேட்ஸில் நியூ ஃபீச்சர்ஸ் வரும்போது தனித்தனியாக இப்போ நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் AI பேஸ் பண்ணி. அது எல்லாமே ஒரு மொபைல்லேயே வருது. அதுவும் ஒரு OS-ஓட இன்டகிரேட் ஆகி வருது அப்படின்னும் போது கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பிரைஸ் அப்படின்னு வரும்போது சாம்சங் அதுவும் ஃபிளாக்ஷிப் மொபைல் சொல்லவா வேணும். RAM வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 3மே 12 GB RAM வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 1,30,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 1,40,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 1 TB-கான ஸ்டோரேஜோட 1,60,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இன்னும் சில ஆஃபர்லாம் இருக்குன்னாங்க. டிஸ்பிளேல காட்டுறேன், செக் பண்ணி பாத்துங்க. S24 சீரிஸ்லயே S24 குட்டியா ஒரு காம்பாக்டா போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதையும் கூட சூஸ் பண்ணலாம். இதுலயுமே பெசல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த Galaxy A ஃபீச்சரோட தான் வருது. ஸோ முடிஞ்சது அப்படின்னா தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா 2 நாள் தான்றனால இதை பெருசா வந்து என்னால சொல்ல முடியல. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 256 GB-யோட வாங்குறீங்கன்னா 80,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. 512 GB-யோட வாங்குறீங்க அப்படின்னா 90,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.